ஏசிடிசி நிறுவனத்துக்கு எங்க எல்லார் சார்பிலும் நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்க தான் பேக் போனா இருக்காங்க. விஜய் சாருடைய ட்ரீம் இது, டைரக்டர் விஜயனுடைய ட்ரீம். அந்த ட்ரீமை வந்து ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது. அந்த டீம் தான் ஏசிடிசி. கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும், அதுவும் நேரு ஸ்டேடியத்துல நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்க பண்றோம். 8000 பேர் வரவழைச்சு ஒரு பிரம்மாண்டமான விழா நம்முடைய கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களை சிறப்பிக்கிறதுக்காக அவர் 50 வருடம் கம்ப்ளீட் ஆகுது அவர் வயசு. அண்ட் நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் நம்முடைய மெமரிஸ்ல அவர் எப்பவுமே இருப்பாரு. நான் 2009 கண்டெயின் காதலை படத்துல ஆரம்பிச்சு அது பிறகு கிட்டத்தட்ட 9-10 வருடங்கள் பல படங்கள்ல, அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள், தெய்வ திருமகளா இருந்தாலும் சரி, தாண்டவமா இருந்தாலும் சரி, எல்லாம் விஜய் சாருடைய கிரியேஷன்ஸ்ல அற்புதமான பாடல்கள். அது பிறகு நாங்க வந்து ஒரு ஹிந்தி படத்துல வந்து டப்பிங் போது நான் பர்சனலா அவரோட ஒர்க் பண்ணேன். ஏபிசிடி இந்த பிரபுதேவ சார் நடிச்ச படத்துக்கு வந்து 7 பாடல்களும் நீங்க எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது அவர் கூட. அவ்வளவு சிறப்பா அந்த பாடல்கள் 7 பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பாடல்களா மாத்தினாரு. அந்த காலகட்டத்துல நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம் எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு, அவ்வளவு ஸ்பீடா, அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட், கம்ப்ளீட் டெடிகேஷன் டு தி ஃபிலிம். ஒரு 7 பாட்டு கேட்டதும் நம்ப மாட்டீங்க, 2 நாள்ல வந்து எனக்கு எல்லாமே பல்லவி சரணம்லாம் அனுப்பிச்சு நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பதான் கத்துக்கிட்டேன் என்ன மாதிரி ஒரு படைப்பாளி இவரு, இவ்வளோ சிறப்பா பல படைப்புகள் அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் என்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவாரு. இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுனேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவாரு. நான் இப்போ வந்து ட்வீட் போடுவேன், 114 பாடல்கள், 125 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு அனுப்புவாரு. நான் ஒரு ட்வீட் போடுவேன், இந்த வருடம் மிக அதிக லெவல்ல பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் இருக்கு. அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்துல எனக்கு அனுப்புவார். அனுப்பி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து இத்தனை பாடல்கள் எழுதியிருக்கு சார், நீங்க வந்து இதை சொல்லுங்க, மீடியாவுக்கு சொல்லுங்க அப்படின்வாரு. அந்த அளவு ஆர்வமா பல பாடல்கள் வெகு வெகு ஃபாஸ்டா, அதாவது ஒரு 10 வருட காலத்திலேயே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா எல்லோருடைய மனத்திலையும் நீங்கா இடம்பெற்ற நா. முத்துக்குமார் அவர்கள் திடீர்னு மறைஞ்சது வந்து எல்லோருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது அவரு மறைஞ்ச உடனே விஜய் சார் நானும் 2016 பேச ஆரம்பிச்சோம். நம்ம எப்படியாவது ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அப்பயே சொன்னார், நம்ம பண்ணிடலாம் சார், உடனே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் பேசணும். அப்புறம் 2019 திருப்பி ஒரு பிளான் பண்ணி விஜய் சாரும் நானும் சேர்ந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி இதை பண்ணணும்னு நினைக்கும் போதும் திருப்பியும் அது கூடி வரல. எப்படியாவது பண்ணணும்னு நினைச்சே இருந்தீங்க தவிர அது வந்து சிறப்பா பண்ணி முடிக்க முடியல. பல காரணங்கள், பல தடைகள், ஒரு டீம் அமையல. அப்படி ஒரு காலகட்டத்துல திடீர்னு வந்து விஜய் சார் திருப்பி வந்து சொல்லும் போது 2025 சார் 50 வருடம் சார் நா. முத்துக்குமார் நம்ம பண்றோம். 2016 டிசைட் பண்ணோம், பண்ண முடியல. 2019 டிசைட் பண்ண முடியல. இப்போ பண்றோம், பண்ணி காமிக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய 50வது வருடத்துல அவரை மிகப்பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு விஜய் சார் சொன்னது இன்னைக்கு பல இயக்குநர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லிங்குசாமி சார் அவருடைய எங்க டீமோட இணைந்து அவருடைய பயணிக்கிறதும் அவருடைய மிகப்பெரிய ஹிட் பாடல்களா சொல்லவே வேண்டாம். வேட்டியா இருந்தாலும் சரி, எல்லா படங்களிலும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாரு. அஞ்சான் படத்துல மறக்கவே முடியாத அந்த பாட்டெல்லாம் அவ்வளவு சிறப்பான பாடல்களை வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் கொடுத்த கவிஞர் அவர். நான் கூட இருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் வசந்த பாலன் சார், ராம் சாரை பத்தி சொல்ல வேணாம். ராம் சாரும் நா. முத்துக்குமாரும் வந்து அவ்வளோ ஒரு டீம். அதனாலதான் அந்த டைட்டிலே ஆனந்த அழை, இட்ஸ் ட்ரிபியூட். எனக்கு வந்து 2 டைட்டில் விஜய் சார் அமைச்சிருந்தாரு. சார் ஆனந்த அழை, அப்புறம் ஒரு டைட்டில் சொன்னாரு. சார் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாடல் அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் ஞாபகம் வரும் சார். அந்த பாடலை வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது குரூப்ல கேட்கலாம் அப்படின்னாரு. குரூப்ல எல்லாருமே சொன்னது ஆனந்த யாழை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அற்புதமான வரிகள் ராம் சாருக்கு அவர் கொடுத்திருந்தாரு. அதுதான் டைட்டிலாவே இருக்கிறதே சந்தோஷமா இருக்கு சார், ஆனந்த யாழை மீட்டுகிறாய்னு. அது மாதிரி செல்வராகவன் சார், அவருக்கு என்னென்ன பாடல்கள், எத்தனை இட்டு பாடல்கள் அப்படின்னு. வசந்த பாலன் சாருக்குன்னு எக்கச்சக்கமா, ஆர் ஜெயராஜுக்கு, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பல இட்டுகள், அப்புறம் தமன் அவர்களுக்கு பல இட்டுகள், ராஜேஷ் சாருக்கு, ராஜேஷம் அவருக்கு பல இட்டுகள் அப்படின்னு பல இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்த நா. முத்துக்குமார் அவருடைய நினைவு விழா 19 ஜூலை நேரு ஸ்டேடியத்துல பிரம்மாண்டமான முறையில நடக்க போது. உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். உங்க மூலமா பல ரசிகர்கள் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஊடகங்கள் வந்து இதை வந்து அவரை செலிப்ரேட் பண்ற இந்த வருஷத்துல நீங்க எல்லோரும் கலந்துக்கணும். நீங்க எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டா இருக்கணும். நாங்க எங்களால முடிஞ்ச உழைப்பு கொடுக்க போறோம்.
நீங்க ஊடகங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ற வகையில நீங்க சப்போர்ட்டா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை. நம்ம நிறைய சினிமா விழாக்கள் அட்டன் பண்றோம். இது ஒரு சினிமா விழாவே கிடையாது. இது ஒரு கிரேட் ட்ரிபியூட் டு த கிரேட்டஸ்ட் பாயிண்ட் நா. முத்துக்குமார். ஒரு தமிழ் சினிமா பார்த்து வேந்த ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம பாராட்ட போறோம். அவர் இல்லாமையே நம்ம கொண்டாட போறோம். அவருடைய 50வது வருடத்துல மிகப்பெரிய அளவில் கொண்டாடி அந்த ஃபேமிலியும் ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விழாவை மறக்க முடியாத ஒரு விழாவை மாற்றணும் அப்படின்றதான் எங்களுடைய எல்லோருடைய எண்ணம். இந்த எண்ணத்துல ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விழாவை மிகச்சிறப்பாக ஆக்கிறதுக்கு உங்களுடைய உதவி கேட்டுதான் இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கோம். இந்த விழாவை வந்திருந்து சிறப்பித்த உங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. எல்லா இயக்குநர்களும் வந்துட்டு இருக்காங்க. செல்லுமணி சார் வந்துட்டு இருக்காரு, டைரக்டர் யூனியன் தலைவர், நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஆர் உதயகுமார் சார் வந்திருக்காரு, ஸோ பவா செல்லுதுரை வந்திருக்காரு, இப்படி எல்லோருமே அஜயன் பாலா இருக்காரு. ஸோ எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க சைட்ல இருந்து அவங்களுடைய நினைவை பேசுவாங்க. அண்ட் நிறைய அங்க பேசுவாங்க விழாவில். இப்போதைக்கு உங்களை வெல்கம் பண்ணி உங்களை எல்லாரையும் பிரஸ் அண்ட் மீடியாவை அங்கே இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த விழா. ஒரு அறிமுக விழா தான் இந்த ஈவெண்ட். இங்க வந்திருந்து சிறப்பித்த உங்க எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அப்பாவும் மகளும் காட்டிய அன்பு. தேசிய விருது பெற்ற ஆனந்த யாழை மீட்டிக் கொடுத்த தங்க மீன்கள் முத்துக்குமார், ராம், யுவன் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி கூட்டணி என்று ஆனந்தத்துடன் அழைப்போம். இப்போது அழைக்கிறோம் இயக்குனர் ராம் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். முத்துவோட 50வது பிறந்த நாள். இந்த 50வது பிறந்த நாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாளர் வீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாளர் வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசைப்பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லையும் ஆனந்தையாளை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்ட போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க. அவரை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு வரி எழுதியிருந்தான், நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார், பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சுதந்திரத்துலையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறாருந்தா, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவாப்படி. வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில் எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சவர். என்னை அஜயன் பாலாட் அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட் அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும், அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுத போனாலும் அந்த பாடலாசிரியர் நம்மகிட்ட முத்துக்குமாரை பற்றி பேசி தான் பேச தொடங்குவாங்க. இவனோட எப்போ கம்போசிங் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாட போகிற ஒரு விழா. முத்துக்குமாரினுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வர்றாங்க, கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வராங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க. தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி. பல நினைவுகள் சுமந்து கொண்டிருப்பார் இலக்கிய ஆளுமை பவா செல்லத்துறை அவர்களை பொது பேச அழைக்கிறோம். நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு, இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று. வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய
மூளையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞராக, எப்போனாலும் யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம், அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போகிறார். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்குசாமி மாதிரியானவருக்கு அது தெரியும். தான் கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது. வார்த்தைகள் அவன் எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததுதான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் கரண்டா மாடல் லிட்ரேச்சர்ல எனக்கு இவ்வளவு பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக் கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பார். நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். என்னன்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துட்டு என் மடி மேலே படுத்துன்னு முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் 1.5 வயசுல எங்கேயோ சுற்றி இருந்தேன். 1.5 வயசோ 4 வயசு இல்லை, 7 வயசு. ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, அப்படியே கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டு இருக்கிறார்கள். அம்மா ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்தது. இவன் சின்ன பையன், தெரியாது. இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டர்ல போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாரு. அவன் சொன்னான், அன்னைக்கு தானே முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்க அம்மா டெட் பாடியில படுத்துன்னு இந்த நினைவுகள் என்னை பொறுத்தாலும் நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் நீங்க முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது. இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள், குறிப்பாக விஜய் மாதிரி, தனஞ்சய சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்களோட பேசுனேங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பல, இவ்வளோ பிரியமா இருக்காதா, இவ்வளவு வச்சிருக்காரு. ஆனால் உங்களுக்கு என்னென்ன தெரியும், நான் என் வீட்டுக்கெல்லாம் அவங்க பையன் வந்தானே சின்ன வயசுல செல்போன் எடுத்து சாம்பார்ல போட்டுருவோம், கொதிக்கிற சாம்பார்ல. நாங்களாம் துடிச்சிருவோம். அவங்க முத்துக்குமார் சொல்றாங்க, என்ன பிள்ளைன்னா அப்படிதான் நான் இருக்கும், பிள்ளைன்னா சாம்பார்ல தான் போடும், அப்படின்னா வேற செல்போன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை மீது அவ்வளவு பிரியத்தை கொட்டி வைத்திருந்தாங்க. அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துட்டார். ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல். ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்கில், அவனே சட்டி பானைலாம் எடுத்துன்னு வருவாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் தங்கிறதுக்கு கூட இடம் வேணாம், நீங்கள் அவங்க பார்த்துங்கன்னா என்று முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேக் வெட்டுறதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நீங்கள் இல்லாத இடத்தில் உங்கள் நினைவுகளும் பாடல்களுடன் பயணிக்கிறோம். கெஞ்சிலும் கொஞ்சலுமாக தமிழ் திரையில் கவிதைகளும் பாடல்களுமாக நிரம்பி நிற்கும் முத்துக்குமார் அவர்களின் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரைத்துறையில் முதல் நட்பாகவும் இருந்த அஜயன் பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழகம் எத்தனையோ முத்துகளை உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த முத்துக்களும் பல முத்துகள் உருவாக காரணமாக இருந்திருக்கின்றனர். அவர்களிலெல்லாம் ஒரு அரிய முத்துவாக உதித்தவன் முத்துக்குமார். முத்துக்குமார் இறந்து இத்தனை வருடம் கழித்து அவனுடைய 50வது ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இது முத்துக்குமாரை பற்றி சொல்லணும்னா, சற்று முன் ராம் சொன்ன மாதிரி, பவா சொன்ன மாதிரி, என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்தேன், இருண்ட அறைக்குள் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய பல உறவுகளை உருவாக்கி கொடுத்தவங்க முத்துக்குமார் தான். என்னுடைய நண்பர்கள் ஏஎல் விஜய் முதற்கொண்டு, ராம் முதற்கொண்டு, பவா செல்லத்திரை முதற்கொண்டு, இங்க இருக்கும் லிங்குசாமி அவர்கள் முதற்கொண்டு பலரும் எனக்கு அறிமுகமாக அவன் தான் வழிகள். என்னை அறையில் இருந்த என்ன வெளியில கொண்டு வந்து அவன் தான். அவன் பாடல் எழுதுவதற்கு முன்பாகவே என்னுடைய பால் சுகந்தி மனுஷன் அறைக்கு எப்போ சைக்கிளில் வருவான். என்னுடைய அறையில் நான் சாவியை மேலே வச்சுட்டு போயிடுவேன். அந்த அறைக்கு தான் அவன் ராம் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த ரூமுக்கு அவனுடைய அறையாக மாற்றிடுவான். அவனுடைய அறையாக மாற்றுறது இல்லாமல் அந்த மேன்ஷன் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு தெரியாத நிறைய பேர்லாம் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்களை எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நட்புக்காக, நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான உதாரணமாக, சரியான பெயராக இருந்தவர் முத்துக்குமார். முத்துக்குமார் இன்னைக்கு பாட்டு எழுத போறான்னா கோடம்பாக்கத்துல 5 அறைகள் சாப்பாடுக்கு தயாரா காத்திருக்கும். எந்த அறை வீட்டுல, எந்த அறையில எந்த சமையலறை கப்பு நெருப்பு எரின்னு தெரியாது. அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு எங்க பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த அறைக்கு. முத்துக்குமார் இங்க வந்துட்டா சீமானண்ணா அறைக்கு போவான், என்னுடைய அறைக்கு வருவான், வசந்தபாலன் அறைக்கு போவான். எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியாது. நேரா அங்க வருவான். அன்றைக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. சிவனை விட்டு அங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, என்னுடைய அறையில ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பல இது. அவனால்
வயிறு நிரம்பிய காலம் என்று ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தினசரி மதியானம் இந்த மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தான். அவன் கவிஞர் மட்டுமல்ல, அவன் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த மனிதன். அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு எல்லாரும் உருவாக்கிறது. அவர் அதை ஒவ்வொரு அது நட்பை நான் பல நேரங்கள்ல பல இரவுகள்ல நான் உணர்ந்துட்டேன். இப்படி ஒரு மனுஷன் நம்ம எழுதிட்டுங்க, இப்படி ஒரு மிகச்சிறந்த நண்பனை எழுதிட்டுமே வேதனைப்பட்டிருக்கேன். அந்த வேதனைகளை முத்தாய்ப்பா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா உருவாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரு நண்பனா நான் உங்களுடைய மிகப்பெரிய நன்றியை கடமைப்பட்டிருக்கேன். இந்த எல்லோருக்கும் நான் இந்த விஷயத்தினை கொண்டு போய் இந்த விழா மிகச்சிறப்பான விழாவா, ஒரு அரிதான தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முத்திரை வேற எந்த திரையுலகத்திலையும் ஒரு நண்பனுக்காக ஒரு கவிஞனுக்காக இப்படி விழா நடக்கவே இல்லை என்பதற்கு முன்மாதிரியாக இந்த விழா நடக்க போகுது அப்படிங்கிறது அதுல உங்க எல்லாருக்கும் அதுல பெரிய பெருமை இருக்கு. எல்லாரும் இதை சிறப்பா கொண்டு போக. நன்றி சார். அடுத்ததாக நாம் அழைத்தோம் பாட்டுக்குரு புலவன் பாரதி பாரி வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தான். 2000 பாடல்களை எழுதிய நம் நெஞ்சில் எப்போதும் நினைவிருக்கும் முத்துக்குமார் அவர்களும் பாதி கனவுகளோடு பயணப்பட்டார். அவரின் அன்பான வார்த்தைகளும் வரிகளும் என்றென்றும் மக்கள் மனங்களில் கலந்து கரைந்து நிற்கிறது. இப்போது இயக்குநர் சங்க தலைவர் திரு RV உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். ஓகேவா? ஆங்கிள் ஓகேவா? இது மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வு. ஒரு அருமையான எழுத்தாளர், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு அற்புதமான கவிஞன், அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது 50வது ஆண்டிலே, ஒரு பொன்விழா ஆண்டிலே அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக, அவர் இல்லாத பொழுது, அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை, அற்புதமான பாடல்களை வாழ்நாள் பூராவும் நினைவு கூறும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும். இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்த இயக்குனர் திரு AN விஜய் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது. ஆனா அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது. ஒரு 2 முறை நான் சந்தித்திருக்கிறேன், ரொம்ப க்ளோஸா. அப்போ ஒரு மிக வேகமா பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிற நேரம், அண்ணே அப்படின்னு, தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க. நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன், இல்லை ஆனந்த யாழை, அந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பி. அவர் சொன்னார், அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறேன். அண்ணே உங்க பாடல்கள்ல அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களே, கவிதைத்தனமாகவோ ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாம ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணும்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள்.
அவருடைய எளிமையை நான் அவர் இருக்கும்போது வந்து நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னாடி எத்தனை இயக்குனர்கள், லிங்கு ஆகட்டும், குறிப்பாக ஏஎல் விஜய்க்கு வந்து ஒரு கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள். அந்த கதையோட, அதாவது கதையோட்டத்தோட எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை. இப்போ ஏதோ டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவரை மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள். நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை, அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை. அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்துக் கொண்ட உங்களுக்கும், இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தேரடி வீதியில் தேவதை வந்தால் அடடா மழடா அடமழடா என்று தன் கவிதைகளால் எப்போதும் ரசிகர்களை நனைவித்த பாடலாசிரியர் வெற்றி கூட்டணியாக நாம் முத்துக்குமார் லிங்குசாமி அவர்களுடைய பாடல்கள் எப்போதும் மக்கள் மனங்களில் நிறைந்து நிற்கிறது. இயக்குனர் லிங்குசாமி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேரடி வீதியில் தேவதை வந்தால் அந்த பாடலில் முதல்ல எனக்காக அவர் வந்து எழுதின பாட்டு முத்துக்குமார். என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடித்த உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை வந்து அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும். அது விஜய் படத்தில் தான், பறவை பறந்த பின்பும் கிளையும் நடனம் முடியவில்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ அவங்க பறவை மாதிரி தான் நிற்க மாட்டபடி வந்து நின்று அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில், அந்த பரபரப்பில். ஒரு டயத்துக்கு பிறகுலாம் வந்து என்னென்னா நோட்டு பேனை வச்சு எழுதுறது இல்லை, சொல்கிறது அளவுக்கு வந்துட்டாரு. சொல்கிறது தான் சங்கசார இருந்தாசு தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடு பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், நம்ம சென்சைலேருந்து யாரோட பேடு வச்சுக்கணும், சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும். ஒரு கார் டிராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சுடுவார், கார்லேயே முடிச்சுடுவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர். வெயில் படத்தில் செல்வராமன் காம்பினேஷனில், அப்புறம் நம்ம ராம் படத்தில், அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும், அதாவது ஒரு சில லிரிக் டைரக்டர் வந்து ஒரு சிலர் வந்து எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஏ ரஹ்மான்லேருந்து ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா, ஜி பிரகாஷ், எல்லா ஹரி ஜெயராஜ், எல்லா மியூசிக் டைரக்டருடைய பெஸ்ட் ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு வருஷத்தில் ரங்கேஷ் சார் சொன்ன மாதிரி 180 பாடல், அந்த அளவுக்கு ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர். எங்கள் கம்போசிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காம யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் நாளாச்சு, கைகள் லேட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு, அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார். சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார், குட்டி குட்டியாக ஒன்று போட மாதிரி டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தா நமக்கு எனர்ஜி வரும். அவ்வளோ மோர் பாசிட்டிவ். ஒரு மிகப்பெரிய ஒரு
முதல்ல வந்து அவனுடைய கவிதை தூர் கவிதையை வந்து ஞாபகம் இருக்கு. படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனை வந்தப்போ பாலுமேந்திர சார் தான் அந்த கவிதை சொல்றாரு. எல்லாத்தையும் யார் அந்த முத்துக்குமாரா யாரு அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா பழகி அவருடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே இந்த விழாவை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை. விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய்க்கு வந்திருக்கு. நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நல்லா பார்த்தேன். எந்த விழாவாக இருந்தாலும் என்னன்னா எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்க்கு இருக்கு. கலைஞர் சார் இருக்காங்க, செல்வமணி சார், அதே விஜயகுமார் சார், நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம், யாருன்னா பார்க்கலாம். எல்லாரும் தொடர்பை போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏன்னா குடும்பத்தை நேசிக்கிறவங்க பவா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றது ரெடியாக இருப்பாங்க. மிக சிறப்பாக செய்வோம். உங்களுடைய ஆதரவு, உங்கள் அன்பு எல்லாமே இருக்கு. நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம். ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க. ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்த கொஞ்ச நேரம் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. என்ன எந்த பாட்டை பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது. இந்த ஒரு நீண்ட கவிதையில இந்த கவிதை முடியும். நம்மளை எல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். எப்போதும் அவங்க நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நாளை இருந்து செய்வேன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் விஜய் அவர்களே சார்பாக ஒரு நினைவு தரும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஹேமந்த் டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் சரண், அவங்க 2 பேரும் தான் இந்த விழா பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக. இது வந்து நான் 2016 போகணும்னு நினைக்கிறேன். 2016 ஆகஸ்ட் 14 அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லோரும் சந்தித்தோம். அந்த தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் கழித்து செல்வமணி சார் எல்லாரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க, டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க எல்லோரும் போயிருந்தோம். சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போனோம். இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான். அந்த மீட்டிங்கில் லிங்குசாமி சார் எல்லாருமே இருந்தோம். அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு. பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது. இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போ சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ண லிங்குசாமி சாருக்குலாம். அவங்க வந்து எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி தனஜயன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறோம். இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பவா சிலகிரி சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஆரி ஜெரஸ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா விருது டைரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்செப்ட் பண்ணுறோம் ஒரு ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட இலக்கியம் சைடாகவும் சரி, சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி, 2 சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும்.
தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். அண்ட் அவங்க குடும்பமாகவும் சேர்ந்து பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை பெரிய வெற்றியாக அமையணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமா பாட்டுலகின் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் நா. முத்துக்குமார். அவர் பேனா பலரை முணுமுணுக்க வைத்தது. அவர் வரிகள் ஒருவனை கனவுக்குள்ளும் அழைக்கும், கனவை உடைத்து காதல் வளர்க்கும் வலிமையையும் கொடுக்கும். ஆனந்த யாழை நிகழ்ச்சிக்கு துணை நிற்க வருகை தந்திருக்கும் அப்படியான பாடலாசிரியருக்கு துணை நிற்க போகும் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்களை பேச அழைக்கிறோம். இவர் கன்னிகாபுரம் திருப்பாக்குடல் நா. முத்துக்குமார் அவர்கள் சொந்த ஊருக்கு அருகே உள்ள அந்த நினைவுகளோடு நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். ஏசிடிசி அவர்களுடைய நினைவு பரிசு இப்போது. அனைவருக்கும் மாலை வணக்கம். முத்துக்குமார் எல்லாருக்கும் பாடலாசிரியரா இல்லை கவிஞரா பல்வேறு உருவங்களுக்கு தெரியும். எனக்கு முத்துக்குமார் அவர் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர் என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர். என்னுடைய பெரியப்பாவோட மகன் அவரோட நெருங்கிய நண்பர். ஒரு வகையில் என்னோட அண்ணன் தான் என்னை இந்த கலைத்துறையில முதல்ல நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது 6வது 7வது படிக்கும்போதே நாங்கள் ஒரு மாத இதழ் ஒன்று நடத்தும். அதாவது கையெழுத்து பிரதியா மாதம் மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை நடத்தும். எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர், நான் அதுக்கு துணையாசிரியர். துணையாசிரியர்னா அவர் எழுதி கொடுக்கணும். வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அதை மாற்றி மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் துணையாசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன்னு எங்கள் அண்ணா என்னை துணையாசிரியர்னு போட்டு அது பாலம்னு நான் 6வது வயசு படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிகைக்கு நான் துணையாசிரியர். அப்போ என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கொண்டு போவார். அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையா எனக்கு தெரியல. அவர் அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். நான் சென்னைக்கு இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜூரில் என்னோட ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் இவர் கூப்பிட்டு வருவார். காஞ்சிபுரம் பக்கத்தில் இவர் முத்துக்குமார் என்னோட ஃப்ரெண்டாக கூப்பிட்டு வருவார். அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் பவா சொன்ன மாதிரி அவர் பாடலாசிரியராக அதுக்காக வரல. ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் இல்லை சொன்னார். அவர் வேற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் சேவ் பண்ணியிருப்பாங்க. அவரும் அதை சேவ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்தார். அண்ணே நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியாப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நா. முத்துக்குமார் அப்படின்னு அப்போ பிரபல்யம் ஆயிட்டார். பிரபல்யம் ஆன பிறகு நான் சந்தித்தேன். என்ன முத்து, ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுற, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாது. அப்போ அவர் சொன்னார், அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வேற மாதிரி இருந்தீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். அப்போ உங்க பார்த்தா எனக்கு பாட்டு வர மாட்டேங்குது. அதனால அவர் அந்த இதோடு. ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள். அவர் ஒரு ஞானத்து இருக்கணும். இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்க சார், ஒரு கட்டத்தில் அவன் பேசுறதே கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அது போல ஒரு சாபமோ என்னவோ. யாருன்னா குறைந்த வயதில் இருந்துறாங்களோ அவங்க மிகப்பெரிய கவிஞராக இருக்காங்க. அது பட்டுக்கோட்டையா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்க நான் குறை சொல்றா இருக்காதீங்க, அவங்க இருக்காங்க. ஆனா இவன் என்னன்னா அந்த உச்சம் இதுக்கு அவனை பார்த்தா அவர் பார்த்தா ஷாக்கா இருக்கும். எது பேசினாலும் அதை ஒரு ஒரு அந்த வரியில ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகளும் அதுக்கு உண்டு. நீங்க சாதாரண யோசிப்பாருல்ல, அம்மாவை பத்தி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு. ஆனா தெய்வம் தோற்று போகும் தந்தையை பார்க்க முன்னாடி ஒரு வரிய அவன் சொன்ன பொருள்தான் உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்பா அவ்வளவு அன்பானவருங்கிற எல்லாரும் உணர்வோம். ஆனா எப்ப உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம். எல்லா மகளும் உணர்வாங்க. அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம். ஆனா வாழ்றவங்களுக்கே வாழும் போதே அப்பா தெய்வம் உணர்த்தின ஒரு கவிஞன் ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கலாம். ஆனா மக்கள் மனதுல சாதாரணமா அது போய் சேர்ந்து புரியல. மிகச்சிறந்த மனிதனா அவன்.
அது மட்டும் இல்லாமல் அவர் என் குடும்பத்தை ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய, தமிழை வைத்து வாழ்ந்த ஒரு கோடி. ஆனால் தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம், பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அண்ணே அப்படின்னு கூச்சிட்டுருவார். இன்னொன்று எழுதின கம்பெனியில சம்பளம் கேட்கறது கூச்சம். இதுதான் அவரோட கேர். எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுத்து கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியும் சம்பளம் கொடுத்து கேட்டதே இல்லை. நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வான்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அப்படி எல்லாம் மாற்றிட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா, அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தில் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தது. அவ்வளோ ஏழ்மையில இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதன் வாழற இடமா தான் இருந்தது. இவ்வளோ பெரிய கவிதை எழுதினவங்க நிச்சயமா நான் நினைச்சேன் ஒரு பெரிய வீட்டா இருப்பான். அப்படிதான் நான் அவன் மரணத்துக்கு தான் நான் அவங்க வீட்டுக்கு போறேன். அப்படியே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது. இல்லை நம்ம ஊருக்கார நம்மளோட பழகிறவங்க இது இவ்வளோ இதுவாக ஏதாவது வகையில வந்து நம்ம ஒரு நினைவே போட்டணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதரனும் நம்மளோட நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்துல நாளைக்கு முத்துக்குமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து நான் உடனே வந்து நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குனரும் வந்துட்டாங்க. அவ்வளோ படம் அவங்க பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை. எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி வச்சு ஏற்கனவே 100 to 150 இயக்குநர்கள் ரவுண்ட்ல உட்காந்து என்ன பண்ண உடனே சொல்லலாம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசைத்திருக்கு. அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார், அல்ல அப்படிலாம் நீங்க எல்லாம் காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ வந்து அதனால நம்ம எடுத்து பணத்துக்காக அதை பண்ற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சு போச்சு. ஆனா மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சிலதெல்லாம் வந்து அந்த எமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும். அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். அது காளான் செடி மாதிரி இன்னைக்கு முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும். ஆனா இவன் வந்து மனசுல 10 வருஷம் ஆன பிறகு கூட இன்னைக்கு வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கெல்லாம் தயாரா இருக்கும்னு சொல்றதே அவரோட வெற்றி. அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி. அந்த அவரோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவருக்கு அதுல டிராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் இதை அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாம ஈழத்தமிழ் போராட்டத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேற என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதுல மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமார். அந்த வகையில எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன் அதுதான். முத்துக்குமாருக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி சொல்லுறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்க நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணிருக்கீங்க, ரகுமான் சார்ல இருந்து டிஎஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்றது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்துல இது மிகப்பெரிய புள்ளியா இருக்கும். நிச்சயமா நீங்க கவலைப்படாதீங்க, மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியா இருக்கும். அதுக்கு தென்னிந்திய திரைப்படத்தோட சம்மேளன சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாம எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி YMCL வந்து ஜூலை 19 நடக்க இருக்கு. அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்கு. இதுல வந்து தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கிற நிகழ்ச்சி. எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்ல மிகப்பெரிய ஒரு தலைமகனாவோ இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகள்ல இல்ல நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுதான் நாங்க அவருக்கு பண்ற நன்றி கடன். நிச்சயமா நீங்க அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், எங்க நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி சார். ஆனந்த யாழை இவ்விழாவை பெரிய விழாவாக எடுக்க உள்ள ஏசிடிசி ஸ்டுடியோ பற்றி சில விஷயங்கள். பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இசை மற்றும் அனைத்து வகையான நிகழ்ச்சிகளை நடத்துவதில் முன்னோடியாக உள்ளது. ஏசிடிசி நூற்றுக்கணக்கான புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களை வைத்து பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளது. எந்த ஒரு சிறப்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யும் திறன் கொண்ட ஒரே நிறுவனம் ஏசிடிசி ஸ்டுடியோ. ஆர்வத்தால் உந்தப்பட்டு படைப்பாற்றலால் ஈர்க்கப்பட்டு புதிய எல்லை அடையும் இலக்குகளுடன் ஏசிடிசி ஸ்டுடியோ பிராண்டுகள், பிக்சல்கள் மற்றும் நிகழ்வுகளுக்கான வண்ணங்களை சேர்த்து வருகிறது. இந்த ஏசிடிசி நிறுவனம் பாடல்களால் மக்கள் மனம் நிறைந்த முத்துக்குமார் அவர்களுக்கு விழா எடுப்பதில் பெருமை அடைகிறது. இப்போது அழைக்கிறோம் ஏசிடிசி ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு சரண் அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட டைரக்டர்ஸ் அண்ட் சங்க தலைவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க். அண்ட் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல விஜய் சார் வந்து எங்களை வந்து அப்ரோச் இந்த மாதிரி பண்ணுறச்ச இதை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு விழா பண்ணணும்னு சொன்னே இதில் மொத்தம் 9 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இவருக்காக, அந்த ஒரு நல்ல மனிதருக்காக நாங்கள் வந்து பாடுறோன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னே சொன்னதுக்காக அந்த 9 மியூசிக் டைரக்டர்ஸும் வி தேங்க் தம். இதை இன்னும் பெருசாக இதை முதல் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் 9 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து பண்ணுற ஒரு கான்செப்ட், அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறோம். இந்த இதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டும் வேணும். அண்ட் இதை எங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி தந்ததுக்கு தேங்க்யூ. கடைசியாக ஒரு நன்றி நபிலில். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அமையுதுன்னா அதுக்கு பிஆர்ஓ யூனியன், அனைத்து பிஆர்ஓவுக்கும் நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இவ்வளவு பெரிய ஒரு விழாவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்றோம். பிஆர்ஓ யூனியன் தலைவர், செக்ரட்டரி அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லா பிஆர்ஓகளுக்கும் பேரிட்டு சொன்ன ஒரு 50 பேர் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய சப்போர்ட்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாவை நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அதே அளவு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. எல்லா பிஆர்ஓக்களும் சேர்ந்து இந்த விழா மிக சிறப்பாக அமையறதுக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியன்ஸையும் உள்ள அந்த விழாவுக்கு கொண்டு வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இது மக்கள் மத்தியில் போய் சேரணும். கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் 19 ஜூலை நடக்கிற விழாவில் ஒரு 8000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த விழா, எப்படி செல்லுமணி சார் சொன்னாரோ, ஒரு நன்றி கடன் விழா அவ்வளோ சிறப்பாக அமையணும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த விழாவுடைய அறிமுகம், அதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவங்க எல்லோருமே இந்த விழாவில் நாங்கள் வரணும், அட்டன் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. அதனால தான் இந்த விழா வச்சிருக்கோம். நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இன்னொரு விழா 6 o'clock சொன்னபோது 5:45 முடிச்சிடும் சொன்னோம். 5:45 முடிச்சிட்டோம். அண்ட் நீங்கள் அடுத்த விழாவை கலந்து கொள்ளலாம். இங்கே வந்திருந்து இந்த விழாவை இவ்வளோ சிறப்பு அமைச்சு கொடுத்த அனைத்து டைரக்டர்ஸுக்கும் எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு நீங்க எல்லாம் கிளம்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.